சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பேர் சின்னையன், ஊர் அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம் ஊர் சொந்த ஒரு கார்குடி. எங்கள் பையன் பேர் சிவச்சந்திரன். அப்புறம் பள்ளிக்கூடம் போய் படிக்க வச்சது பிறகு நான் மிலிட்ரிக்கு தான் போவேன், எனக்கு மிலிட்ரி தான் அப்படின்னு சொல்லி பிஏ முடிச்சுட்டு வேணாம்ப்பா திருச்சியில் படிச்சு அதோட போகிறப்பா அப்படின்ட்டேன். இல்லைப்பா நான் போய் சென்னையில் படிக்கிறேன், நான் சென்னையில் போய் படிக்கிறேன்ப்பா. அப்படி எப்படிப்பா படிப்பேன், ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லைன்னு. இல்லைப்பா நான் மார்க்கெட்டில் வேலை பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சரி போப்பான்னு. அப்புறம் மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி தான் பச்சைப்பன் காலேஜில் எம்ஏ படிச்சது. அது அப்புறம் சரி நம்மள்ட்ட வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சரியாப்பா அப்படின்ட்டேன். அதுக்கு பிறகு வேறு வாய்ப்பு அதை போய் பிள்ளை படிக்கிறதுங்கப்போ அதனுடைய தூக்கி அதை மேலே போய் படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது, அதுக்காக சொத்து இல்லையா. சரி அப்படின்னு பிள்ளை போகிற முயற்சிக்கு போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேணாம்ப்பா அந்த வேலை வேணாம் அப்படின்னு. இல்லைப்பா மிலிட்ரியை பொறுத்து உனக்கு தெரியாது, ஏதாவது பேராவது இருக்கட்டப்பா நான் மிலிட்ரியே போகிறேன். டீச்சர் ட்ரைனிங்லாம் போகணும்னு சொன்னால் 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் பணம் கேட்பாங்க, அந்த அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது, அதனால் மிலிட்ரிக்கே போனப்பா அப்படின்ச்சு. அப்புறம் அது பிறகு போய் மிலிட்ரி போய் சேர்ந்த பிறகு நிறைய பேர் ஐயோ அங்கே போனாங்க உயிர் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வேணாம்ப்பா நீ போக வேண்டாம். ரொம்ப பேர் ஆல்ட்டு கேட்டாங்க நீ மிலிட்ரிக்கு போனாப்பான்னு சொல்லி பார்த்தேன். அப்பா நீ நினைக்கிறதா தப்பு அப்படின்னு போயிட்டா இங்கே போனால் அவ்வளோ ஒரு இது இல்லை, அங்கே அப்படின்னு போயிட்டா என்ன உலகமே பாராட்டும். 21 வேட்டு போட்டு தான் என்னை அடக்கம் பண்ணாங்க. என் பாடியை கூட நீ பார்க்க முடியாதுப்பா, நான் போய் அதை லீவில் ஒரு 4 மாதம் வந்து லீவில் வந்தப்போ இதை கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிச்சு. அது மாதிரி உன்னுடைய விருப்பம் தான்ப்பா அப்படின்னு 2 பேர் சொல்லி பார்த்தேன். நான் என் உயிர் போச்சுன்னா நீங்கள் இருந்து தாய் தான்ப்பா, நீங்கள் இருந்து பார்க்க மாட்டீங்க என்னோடய பாடியை. என் புள்ள என் பொண்டாட்டி தான் எங்களை பார்க்கும், உனக்கு நீங்கள் என்னை பார்க்க முடியாதுன்றது எங்கள் கண்ணாலேயே புள்ளைய நாங்கள் பார்க்க. அவர் நினச்சி சொன்னது நான் மிலிட்ரிக்கு போய் சேர்றப்பாப்பா என் புள்ள பொண்டாட்டியை தான் என்ன பார்க்க, எனக்கு முன்னாடி நீங்கள் செத்து போய்ங்க, எனக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருந்து பார்க்க முடியாது, என் புள்ள பொண்டாட்டி தான் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போகும்போது அப்பா ஏதாவது சொல்லிவிட்டு பாப்பா அப்படின்னு சொன்னோம்னுச்சு. அப்போல்லாம் நீ வேலைக்கு வந்த பிறகு ஐயா இருந்தாங்க கூப்பிடுவார். ஐயா ஏன்ப்பா வேலைக்கு போனது பிறகு அப்பா வந்து ஐயாரா போயிட்டேன். இல்லைப்போ அதனுடைய மரியாதை ஐயா, அதோட மரியாதை உனக்கு அப்பாங்கிறது நீ படித்து ஒன்றை படிக்க தான் நான் படிக்கலைங்க, அதனால ஒன்றை படிக்க தான் தெரியும், ஒன்றை வச்சு நான் தெரிஞ்சுட்டேன், நீ உனக்கு என்னப்பா தெரியும், ஐயானுங்கிறது அதனுடைய மரியாதை நாங்கள்லாம் அப்படி தான்ப்பா சொல்லுவோம். அதனால் என்ன பண்ண நீ அதெல்லாம் வருத்தப்படாதப்பா. நாங்கள் தொடர்ந்து வீட்டுக்கு போகும்போது நானும் என் மறுபோல் எங்கள் வீட்டில் கூப்பிடக்கூடாது, பின்னாடி தொடர்ந்து வராதிங்கப்பா, தொடர்ந்து வரக்கூடாது, யாரும் பின்னாடி தொடர்ந்து வராதிங்க. நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா நான் உங்களை நினச்சிக்கிட்டே எனக்கு நிம்மதியாக நான் டியூட்டி பார்க்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஏன்ப்பா இப்படி பேசுகிறேன் அப்படி வீட்டில் கேட்டுச்சாங்கலாம் உங்கள்கிட்ட வெறுப்பாக பேசுனா தான், உங்கள்கிட்ட மருமகள்கிட்ட உங்கள்கிட்ட வெறுப்பாக கோபமாக பேசுனா என்ன நினைக்கப்பட்டீங்க, எங்கள் வீட்டில் நினைக்க நான் உங்கள்கிட்ட பாசத்தை உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு எனக்கு அங்கே நிம்மதியாக டியூட்டி பார்க்க முடியாது, உங்களுக்கு நிம்மதி இல்லாத இருக்கும். அதனால் நான் வர்றப்பெல்லாம் இப்படி தான் பேசுவேன். என்கிட்ட நீங்கள் ரொம்ப செல்லாமல் பேசாதீங்க, கொஞ்சம் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போக சரியாகப்படும். நான் மாற்றிக்கிட்டு 15 வருஷம் பார்த்து அப்புறம் ஆவடிக்கு பார்த்து வந்தேன். அதுக்கு பிறகு வந்து கார் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம் அப்படின்னு. அப்புறம் ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு ஒரு தடவை சொன்னேன். போவேணாண்ணா அப்பா நீ செத்தினா வருவாங்க என்ன ஏதுன்னு சொல்ல விட போயிட்டாங்க. நான் செத்தேன்னு சொன்னாங்க என்னோடய இராணுவம் ஒரு 21 வேட்டு போட்டு தான் என்ன இறக்குவாங்க, என் பாடி கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் இப்போ உனக்குலாம் என்னப்பா தெரியும், அதெல்லாம் பயப்படானப்பா. என்னைக்கு நான் மிலிட்ரி நான் போய் அடி வச்சேன், நான் உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை இப்படியே தாங்க வரப்பில்ல. எப்போ உனக்கு நம்ம அவனை பாருங்க போஸ்டர், உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை இல்லைப்பாண்ணா, நீ எதோ பெத்த வளர்த்த படிக்க வச்ச வேலை வாங்கி வச்ச கல்யாணத்தை பண்ணி வச்ச, இதுக்கு பிறகு என்னுடைய தலை எடுத்து என்றைக்குமே உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை என்றைக்கு இருந்தாலும் அங்கே தான் எனக்கு, அதனால் தொடர்ந்து வராது. என் தலையத்தை எப்படி போதும் அதை ஆண்டவங்க எழுதாருக்கு, உங்களாலையும் மாற்ற முடியாது என்னாலையும் மாற்ற முடியாது. இதாப்பா விதி. வந்தானா 4 நாளையும் சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷம் போகிறேன். இது மட்டும் இருந்தீங்கன்னா போகிறேன். நீங்கள் நான் இருக்கும்போது சண்டை செல்லு இருக்க அப்படி சந்தோஷமாக இருக்கும். நான் உங்களே நினச்சிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் என்ன நினச்சிட்டே இருக்கணும். இதுதான்ப்பா வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக பார்த்துங்க. இதை தான் அடிக்கடி தொடர்ந்தெல்லாம் போகக்கூடாது, பின்னாடி தொடர்ந்து போகக்கூடாது. ஏன்ப்பா தொடர்ந்து வர சயனம் ஏன் தொடர்ந்து வர அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். போ அப்படின்னு நாங்கள் போய் மறைஞ்சதுக்கு பிறகு தான் போவோம். நான் செத்தால 1000 முன்னி இருந்தாலும் என்றைக்குமே என் பேரை சொல்லும், என்றைக்குமே நான் கில்லி, செத்தால் 1000 முன்னு வாழ்ந்தாலும் 1000 முன்னு அப்படின்னு சொல்லும். அதுக்கு பிறகு ஒரு தரங்க அத்தை நல்லா பாருங்க, அக்கா நல்லா பாருங்க,
ஏன்டா சிவச்சந்திரா அப்படி சொல்ற? அத்தை கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என் கறியெல்லாம் பஞ்சு பஞ்சா வேணும் அத்தை. இதத்தான் என் கடைச்சி வேலைக்கு சொன்ன வார்த்தை இதுதான். அப்புறம் சின்னவனும் போட்டு பிள்ளை வேலைக்கு போய் அதுக்கு பிறகு அவனை சிங்கப்பூர் அனுப்பி ஒரு 4 மாதம் சின்னமாவும் செத்துட்டான் மெட்ராஸில். முதல் வருஷம் தான் இங்கே தான் மார்க்கெட்டில் தான். அதுக்கு புள்ள வந்தது தான். அம்மா உனக்கு அப்பாவுக்கு சின்னவன் தான் கொல்லி வைப்பான்னு இருந்தேன். சின்னவனும் போயிட்டான். ஆனால் என் கொல்லி உனக்கு கிடைக்காதம்மான்னு தரையில் சத்தியம் பண்ணுச்சு. சின்னவன் கட்டில் அடிப்பட்டான், வேலைக்கு போட்டான். மறுபடியும் தான் ஃபோன் பண்ணாங்க, எங்கன்னு உங்கள் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் பையன் எதோ கால் அடிபட்டு போச்சு அப்படின்னாங்க. வந்து பார்த்தானா அப்போ தம்பிக்கு ஃபோன் பண்ணப்பா என்ன பண்ணேன். அப்புறம் இவர் மிலிட்டரிக்காரர் சிவச்சந்திரன், அப்பா தம்பி கதை முடிஞ்சு போச்சப்பா, தம்பி கதை முடிஞ்சு போச்சாப்பா. என்னப்பா அப்படி சொல்கிற? தம்பி கதை முடிஞ்சு போச்சாப்பா அப்படிச்சு. அதுக்கு பிறகு போய் கேட்டாங்க, இது மாதிரி தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐசி இப்போ பிறகு ஸ்டேஜ் போட்டு ஐசியை கட்டி ஒதுக்குறாங்களா? ஒதுக்க முடியாது, வர முடியலாம். அதுக்கு பிறகு அப்பா வர முடியாதுப்பா, ஐசி கட்டி ஸ்டேஜ் பிடிச்சி ஒதுக்குறாங்க, பாதை பிளேட்டு போகிற ஏறதுக்கு பாதை கிடையாது, தம்பி அடக்கம் பண்ணிவிட்டுருக்கான்னு. அப்புறம் அடக்கம் பண்ணி 1 மாதம் ஒரு 15-20 நாள் தான் கழிச்சு வந்தது. முதல்ல பையன் போனது எப்படி தெரியுங்களா? அதாவது வந்து போகும்போது அதுக்கு பிறகு இங்கே வந்தவங்கள சொன்னாங்க, இப்போ நம்ம அறுப்பு வெட்டாவோ களவெட்ட போனாவோ ஆளை ஆளை முன்னாடியே விடுவாங்க. அந்த ஆள் யார் முன்னாடி போகிறாங்களோ பின்னாடி தான் தைக்குவாங்க. அது மாதிரி தம்பி போனது வந்து எல்லாரும் தம்பிக்கு பின்னாடி நின்னாலும் முடிஞ்சு போச்சு. தம்பி போக வேண்டிய ஆள் இல்லைங்களாம். அப்போ தம்பி போனதான், சார் வணக்கம் சார், ஏன் என்னென்ன யோசனை பண்ணிட்டு நிற்கிற, இந்த கொடுங்க சீட்டன்னு தம்பி ஆகிட்டு போயிருக்கு. சிவச்சந்திரன் போனது தூத்துக்குடி சுப்பிரமணியம் 2 பேர் லீவில் வராங்க. அப்போ தம்பி என்ன பண்ணிட்டு போயிருக்கு, சார் வணக்கம் சார், ஏன் அவர் அப்படியே தயங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தம்பிக்கு பின்னாடி நின்னால் தம்பியோட முடிஞ்சு போய் தம்பிக்கு முன்னால் தயங்குவான், தம்பியை பிடிச்சி பின்னாடி தள்ளிவிட்டு தம்பி வாங்கிட்டு போயிருக்காங்க. இது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுங்களா. அங்கே போய் தம்பி போன நம்பரு, தம்பி போன வண்டி 9ஆம் நம்பர், தூத்துக்குடி சுப்பிரமணியம் போனது 3ஆம் நம்பர். அங்கே போய் எல்லாம் டீ குடிக்க போகிறப்ப என்ன பண்ணிருக்கேன், சரி மாப்பிள்ளை வாங்க டீ குடிட்டு, சார் நான் போகிறேன்னு தம்பி சொல்லிட்டு, அவர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிவிட்டாப்புல, என்ன மாப்பிள்ளை இதிலே போன்ட்டாங்க. அதில் 9ஆம் நம்பர் போய் தம்பி இருப்பேன். அதுக்கு பிறகு தான் சார் கார்குடி சிவச்சந்திரகாரன் அப்படின்னு சொன்னாங்க. சுப்பிரமணியனை முன்னாடி அறிவிச்சு விட்டாங்க. திருப்பி சிவச்சந்திரன் காடுங்கும்போது எனக்கு வந்துச்சு, ஃபோன் பண்ணாங்க. கேட்டேன், என்ன சார்ண்ணே உங்கள் பையனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னாங்க. அப்போ இது மருமக கன்சீவாக இருக்குது, என்ன அடையாளம்னா என்ன, அது போய் பூமுடி எடுத்துக்கிட்டு தம்பிக்கு அவனுக்கு சிவமணியனுக்கு முடி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ தாங்க பையன் சமயபுரம் போய் அப்போ 2 கடை இங்கே குடிசாமி 2 கடை வெட்டிவிட்டு விருந்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு தான் ஐயப்பங்களுக்கு போயிட்டு வந்துங்க 2 கடை வெட்டி விருந்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு சமயபுரம் பொண்டாட்டி ஆகிட்டு போய் முடி எடுக்க போகுது. இதெல்லாம் பெரிய கொடுமை. அங்கே போய்ட்டு உங்கள் பையனுக்கு என்ன அடையாளம்னு கேட்டாங்க. அப்போ தான் சொன்னேன், சார் இது மாதிரி முடி எடுத்துங்க, சமயபுரம் போய் முடி எடுத்து வந்துங்க, தலை மொட்டையாக இருக்கும் சார் தலை மொட்டை அடிச்சிருவோம் அநேகமாக. அப்போ வந்து 1 வாரம் தான் ஆச்சு, தலை மொட்டையாக இருக்கும் சார். அதுக்கு பிறகு என்ன சொன்னால், நான் சரிப்பா வேணாம் அப்படின்னு, அதுக்கு பிறகு அப்படி தான் சொல்லிவிட்டு போகிறப்பெல்லாம் இதை தான் சொல்லிவிட்டு போவோம். அதனால் மனக்கொள்ளையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் மனக்கொள்ளையில் எங்களை காமிக்கலைங்க சார். போய் ரவுண்டில் என்னாங்க. அவரோட இறப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு, ஒரு நாட்டுக்காக போய் உயிரை விட்டுருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? நான் செத்து 4 வருஷம் ஆகுது. எங்கள் பையன் செத்து போட்டார். அதனால் நான் பொம்மாவாக தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டு போனேன். இதுக்கு பிறகு இதை வந்து இது 2 இருக்குது. அதாவது வந்து மனநோய்ங்கிறது ஒன்று இருக்குது. சொத்து சோகம் பவுனு அனைத்து விட்றாங்க. இதுல என்ன பண்ணுறது, மூணியம் மருமவ ஒரு மன வயசு புள்ளியோ 2 புள்ளியோ, இதெல்லாம் எனக்கு மனசில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ மவுனு இருந்தாக்க இதை பற்றி அவசியம் இல்லைங்க. எவ்வளோ என் வேலைக்கு ஓடி கூலி வேலை செஞ்சு நான் போச்சு, அது ஒரு நிம்மதியாக இருக்கும்ல. அப்பன் செய்கிறத மகன் செய்கிறான் தப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி அப்பன் செய்கிறது மகன் செய்கிறது. அதனால் அது குடும்பத்தை பார்த்துக்க நாங்கள் நிறையா எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கல. இப்போ அப்போ காலகட்டம்லாம் வேறு, இப்போ காலகட்டம் வேறு. இப்போ கல்யாணம் பண்ணுனாக்க மவன் மருமவ பேர புள்ளியோ எல்லாம் பெற்றவங்க தான் சோறுப்படுறாங்க. இப்போ உள்ள புள்ளியோ சோறுப்படுற காலகட்டத்தில் இப்போ தம்பி மாதிரி மிலிட்ரி போய் அந்த திறமை இருந்து நான் ஊதாரியாக படிச்சிருந்தேன்னா பிள்ளைய படிக்க வச்சிருக்க முடியாது. அதே சமயத்தில் பிள்ளை ஊதாரியாக போயிருந்தேன்னா என் பேச்சை கேட்காம பிள்ளை வேலைக்கு போயிருக்க முடியாது. என் திறமையை நான் காட்டினேன், என் பிள்ளை திறமையை பிள்ளை காட்டி கடவுளுக்கு அதுக்கே பொருட்களை ஏற்றுக்கல. தமிழக அரசு இதை கொடுத்தாங்க. திரும்ப இப்போ என்ன பண்ணாங்க சொன்னால் பிள்ளைங்க படிக்க வைக்கணும் போகணும். ரொம்ப வர அப்புறம் இப்போதுமே அதையே பண்ணிகிட்டு இருக்க முடியல. இதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா பண்ண முடியாது வாங்கிட்டு இதை தான் தனமாக தான் படிச்சுட்டு இருக்கேன் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் பையனோட திருவுருவ சிலை வந்து உங்கள் ஊருக்கு வைக்கணுன்றாங்க. கண்டிப்பாக வைக்கணும் சார், கண்டிப்பாக வைக்கணும். அதாவது வந்து முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸில் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க.
இப்போ என்ன சொல்கிறேன்னா நம்ம ஊர்லேயே காரைக்குடியிலே 4 ரோடுன்னு இருக்குது. அதில் வந்து நம்ம எல்லையில் வைக்கலாம். பாஞ்சாலங்குறிச்சி வெள்ளையத்தவன் சொல்கிற மாதிரி அவங்க இடத்துல அவங்க தான் வைக்கணும். அதனால் நான் அப்போது அப்படியே தாங்க சொல்கிறேன். அல்ல முழு உருவ சிலை தான் வைக்கணும். மாறு உருவ சிலை அது செட் ஆகுதுங்க. முழு உருவ சிலை தான் வைக்கணும். அந்த இடத்துல காரைக்குடி எல்லையில் சிலை கண்டிப்பாக சிலை வைக்கணும். ஸோ ஆனால் நாங்கள் வரப்பெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம், வைப்போங்கிறாங்களோ வச்ச படல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். இந்த முன்னாடியே வந்து உதவி பண்ணாங்க. அதுதான் திரும்பலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ வராங்களா அவங்க மரியாதைக்கு சார் சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைய போட்டுது என்ன, நம்ம பிள்ளைக்காக வருஷம் அது நினைவு நாளுக்கு சாப்பாடைக்கு போனோம். முன்னாடி இந்த இதுக்கு போனோங்க, திருநெல்வேலி போனோம். அப்புறம் இந்த 2 வருஷமாக போன வருஷம் இந்த காமராஜர் நகர் வந்தோம். இப்போ இந்த வருஷம் இங்கே வந்திருக்கோம். அதனால் நான் மறுநாள் நாளன்னைக்கு தான் சாப்பாடு வைக்க போகணும். அதனால் இதை வருஷம்லாம் வந்தாங்க. சாப்பாடு இந்த ஊனமுற்றவங்களாம் கொண்டாந்து நிறையா கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை, நாங்களாக சமைச்சு சாப்பாடு சமைச்சு போடுறோம். இனி உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது ஆர்மிக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குன்னு சொன்னால் எல்லாம் யோசனைப்படுறாங்க. இருக்கா என் பேரனே அனுப்பி இல்லை. இப்போ எப்போதுமே வந்தாங்க. அப்பா நான் வந்து நிறைய பேருக்கு செலிட் அடிச்சு என் கை அசந்து போச்சு. உடனே எஸ்பி ஆகுறாங்க. உன்னை இப்படியே வளர்ந்தான் வந்து தோளில் தூக்கி வச்சுட்டு புரஷ் போட்டு பல்லு குச்சி வேப்ப குச்சி தான் போட்டு வளர்க்காரு. அப்படி சொல்லி பல்லு குச்சி வளர்க்கிட்டு பிள்ளைய தூக்கி வச்சு தான் பிறந்து தவ கொண்டு போடுது. அது மாதிரி என் பிள்ளைய வந்து நான் எப்படி படிக்க வச்சு கஷ்டம் வச்சு படிக்க வச்சனோ அது மாதிரி என்னுடைய பேரை வந்து அவங்க இப்போவும் சொல்கிறான். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் வருந்தப்போ சொல்லிவிட்டுது என் பிள்ளை. அதனால் நான் அப்பா பார்த்த வேலைக்கு தான் போவேன், அப்பா பார்த்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு போலீஸ்காரவங்க மிலிட்டரிக்கெல்லாம் வந்து வணக்கம்ப்பாங்க. இப்படி வணக்கம் ஏப்பா அப்படின்னா அப்பா செஞ்சார்ல அது அதே மாதிரி அதே வேலைக்கு போகிறப்பன்னு அவன் என் பேரன்னு சொல்கிறாங்க. அந்த வாய்ப்பு இருக்குன்னா காரைக்குடி எல்லையில் என் பையனை கஷ்டப்பட்டு காரைக்குடி எல்லையில் அந்த அதே இடத்துல முழு சிலை வச்சு விடணும். அதுதான் அதே கோரிக்கை. இப்போ இதோட 6வது நினைவு நாள் சொல்லிக்கிட்டு தான் இருக்க வருஷம். சரி செய்வோங்கிறாங்க. அது முயற்சி பண்ணி எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வைக்கிறேன்னாங்க. இல்லை, அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம் 2 பேர் தமிழ்நாட்டில் 2 வேலி தானேங்க. அது வேலி பயிரத்திங்களா இவங்க வேலையாக போனவங்க தானே. ஏன் அந்த வேலையை அவங்க காப்பாற்றி ஒரு சிலை செஞ்சான்னாங்கிறேன். அதனால் என்ன தப்புங்க? கண்டிப்பாக செய்யணும். எனக்கு சிலை என் பிள்ளைக்கு முழு சிலை வைக்கணும். காரைக்குடி எல்லையில் முழு சிலை வைக்கணும். நாட்டுக்காக போனதுக்கு அது ஒரு நினைவு கருத்தமாக இருக்கிறாங்க சார். அது கண்டிப்பாக செய்யணும். அதான் நான் அடிக்கடி அதான் சொல்லிட்டுறேன். காலங்காலமாக இப்போ காமராஜர், நேரு, அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இப்படிலாம் வைக்கலையா? இப்போ அவங்க பேர்லாம் இல்லையா? அது மாதிரி இப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்க? மக்களுக்கு உதவி பண்ணாங்க. இது உயிரை விட்டுரு ஏன் செஞ்சானா சார்? அவங்க உதவி பண்ணாங்க. சத்துணவு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. இது அந்த மாதிரி கொடுக்காம தன்னுடைய உயிரவில் எழுந்திருக்கு. இதுக்கு வச்சா என்னங்கிறானா? கண்டிப்பாக வைக்கலாம்.